ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவது மிகப்பெரிய சிக்கலாகிவிட்டது. முக்கியமாக திரையரங்க உரிமையாளர்கள் ரிலீஸ் பண்ண தயங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கியிருந்தது. ஸோ சன் டிவி வாங்கினோடனே எல்லாத்துக்குமே டவுட் இருந்தது. எப்படி சன் டிவி ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வாங்கியது அப்படிங்கிற டவுட் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிகமாக திமுகவுக்கு எகென்ஸ்டான பல காட்சிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சன் டிவி தான் வாங்கியிருந்தது. திடீர்னு சன் டிவி ஜனநாயகன் திரைப்படத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படி சொல்லி வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படக்குழுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சன் டிவி வாங்கலாம் பரவாயில்ல, மற்ற சேனல்ஸ் ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா மற்ற சேனல்ஸும் ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸை வாங்க தயங்குகிறார்கள். இதுக்கான காரணம் என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படம் கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸை நாங்கள் வாங்கும்போது திமுக எங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படும் அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. இது சேட்டிலைட் ரைட்ஸுக்கு மட்டும் கிடையாமல் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இந்த பயத்தை திமுக அரசு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ திரையரங்க உரிமையாளர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்குகளை போட மாட்டாங்க. ஏன்னா திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தை போடும்போது நிறைய காட்சிகள் திமுக எகென்ஸ்டாக இருக்கும்போது நிறைய திமுக நிர்வாகியும் தொண்டர்களும் திரையரங்குகளை உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பயத்தை திமுக அரசாங்கம் திரையரங்க உரிமையாளர்களுக்கு உருவாக்கி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் தலைவா திரைப்படத்தில் அதிமுகவுக்கு எகென்ஸ்டாக, அதாவது டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தை இருந்ததற்காகவே அதிமுக திரையரங்க உரிமையாளர்களுக்கு பயத்தை உருவாக்கி திரையரங்குகளை படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இப்போ திமுகவும் பண்ண போகிறது. விஜய் அவர்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில்